Hello viewers, welcome back to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம இந்த மாதிரி ஒரு V Placket collar neck design எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். இதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய collar neck designs வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐ பட்டன்லயும் கொடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் ஐகானையும் அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். காலர் நெக் டிசைன் தைக்கிறதுக்கு சுடிதார் மெயின் கிளாத்லையும் லைனிங் கிளாத்லையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். சேனல்ல ஏற்கனவே பர்ஃபெக்டா ஒரு காலர் நெக் சுடி எப்படி கட் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் இருக்கு. உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் 35 இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 7.25 இன்ச் வச்சுருக்கேன். கழுத்து அகலம் 3 இன்ச் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் ஸ்லோப் 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். ஆர்ம்ஹோலோட உயரமும் 7.5 இன்ச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்ட் 9.25 இன்ச் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தையலுக்கான அளவு விட்டுருக்கேன். கார்னர்ல இருந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் பேக் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்திருக்கேன். பேக் சைடு நெக் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு 3 இன்ச் அகலம் 1 இன்ச் உயரம் அந்த அளவுக்கு வச்சு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். காலர் நெக் சுடிதாருக்கு இந்த அளவுக்கு வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் நெக்ல நம்ம காலர் பிளேஸ் பண்ணுறதுக்கு அந்த கர்வ் லைன் வரைஞ்சிக்கலாம். கழுத்தோட உயரம் 3 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி அந்த வளைவு போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உள் பக்கமாக ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது அந்த V Placket டிசைனுக்காக. ஃப்ரண்ட் நெக்கோட உயரம் 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மல் சுடிதாருக்கு வைக்கிறத விட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிங்கன்னா காலர் சுடிதாருக்கு கரெக்டாக இருக்கும். நார்மல் சுடிதாருக்கு 6.5 வைக்கிறீங்க அப்படின்னா இதில் 7.5 வச்சுக்கோங்க. நம்ம மார்க் பண்ண பாயிண்ட் ரெண்டையும் இந்த மாதிரி V மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பிளாக்கெட் ஓப்பனுக்காக நான் ஒரு 6 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி விடுறேன். இப்போ அந்த நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளாக்கெட் கட் பண்ணுறதுக்காக நான் கேன்வாஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதோட அகலம் 5 இன்ச் அளவு எடுத்திருக்கேன். உயரம் 12 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். மடிச்சுட்டு நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கிற அந்த நெக் டிசைனுக்கு மேலே வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மாதிரி வச்சுட்டு பின் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த பிளாக்கெட் உயரத்தை விட எக்ஸ்ட்ரா 1 இன்ச் கேன்வாஸ் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அந்த V ஷேப்பை அப்படியே வரைஞ்சிட்டு வெளிப்பக்கமாக 1 இன்ச் அகலமாக மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த பிளாக்கெட்டோட அகலம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண இந்த பீஸை நம்ம மெயின் கிளாத்தில் அயன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் லைனிங்கை மெயின் கிளாத்தோட சேர்த்து அட்டாச் பண்ணி இந்த மாதிரி தச்சு எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்து தான் லைனிங் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நடுவில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளாக்கெட் கட் பண்ணியிருந்த அந்த கேன்வாஸ் இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதோட உள் பக்கம் இந்த எட்ஜில் நம்ம தையல் போட்டு விட போகிறோம். வெளிப்பக்கம் ஒரு தையல் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையல் போட்டு விட்டதுக்கப்புறம் அந்த கார்னர் திரும்ப இடத்துல சிசர் கட் போட்டுக்கோங்க. இப்போ இதை ரிவர்ஸில் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் கேன்வாஸ் பக்கம் இருக்கிற அந்த கிளாத்தை மட்டும் உள் பக்கமாக மடித்து தச்சு விட்டுக்கலாம். இந்த சைடு நம்ம எப்படி தச்சு விட்டுருக்கோமோ அதே மாதிரி இன்னொரு சைடும் நான் தச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டோட ராங் சைடு லைனிங் சைடு எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல நமக்கு அந்த டர்னிங்ஸ் இருக்குது அப்படின்றது மார்க் பண்ணிக்கோங்க. கீழே அந்த பிளாக்கெட் டிசைன் முடிகிற இடத்துல இந்த மாதிரி பா ஷேப்பில் தச்சு விடணும். கட்டு எங்கே கொடுத்துருக்கோமோ அதுக்கு கீழே நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி விடுறேன். பா ஷேப்பில் தச்சு விடுறது நம்ம 2 துணியையும் எல் ஷேப்பில் கீழே தச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம பிளாக்கெட் அயன் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் இல்லாத பக்கத்தை கரெக்டாக அந்த ஸ்லிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும்.
ஸ்ட்ரைட்டாக வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வரும்போது எல் ஷேப்பில் கொண்டு வந்து நிப்பாட்டிக்கோங்க. இப்போ ஒரு சைடு தச்சு முடிச்சுட்டு நீங்கள் மிஷின்லேருந்து துணியை வந்து வெளியில் எடுத்துடலாம். அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம பின் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் தச்சு அந்த பாஸ் ஷேப் வந்து கம்ப்ளீட் பண்ணி தைக்கணும். இப்போ இதை தச்சு முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்லிட்டில் திரும்ப ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. அந்த பாஸ் ஷேப்லேயும் வந்து இந்த மாதிரி வி மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்ல பக்கம் வந்து இந்த கிளாத்தை வந்து திருப்பி எடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாக வெளிப்பக்கம் திருப்பி எடுத்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விரல் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதில் சைடில் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக நான் 2 இன்ச் அளவுக்கு சதுரமான கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 கலரில் கிளாத் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம அந்த பிளாக்கெட் டிசைன் தைக்கும் போது இதை உள்ளே வச்சு தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரைட் சைட் பிளாக்கெட் வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம தையல் போட போகிறோம். இந்த ராய் எட்ஜஸ் எல்லாமே உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. மேலேருந்து தையல் போடும்போது பிளாக்கெட்டுக்கும் கிளாத்துக்கும் நடுவில் அந்த நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் தைச்சி வச்சிருந்தோம்ல அந்த கிளாத்தை வச்சு இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு பிளாக்கெட் தைக்கும் போது ஒன்று மேலே ஒன்று வந்து ஓவர்லேப் ஆகுற மாதிரி இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி தைக்கணும். ராய் எட்ஜஸ் எல்லாமே உள்பக்கம் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு தைச்சிக்கோங்க. கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி மடிச்சு விட்டு தைச்சிக்கோங்க. பிளாக்கெட் வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து 7 இன்ச் உயரம் வரைக்கும் இருக்கணும். நம்ம அந்த வி ஷேப் வந்து எந்த இடத்துல முடிச்சிருக்கோமோ அது வரைக்கும் வந்து ஜாயிண்டாக இருக்கணும். அதுக்கு மேலே வந்து நமக்கு ஓப்பன் இருக்கணும். இந்த சைடும் அதே மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். அந்த வி ஷேப் முடிகிற இடத்துல வந்து நீங்கள் 2 துணியையும் சேர்த்து வச்சு தைச்சிக்கோங்க. கீழே வந்து அந்த மாதிரி டர்ன் பண்ணி தைச்சதுக்கப்புறம் இடத்துல வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி திருப்பி தைச்சிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஓப்பன் வச்சும் தைக்கலாம். இந்த இடத்துல பட்டன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக ஓப்பனாக கூட வச்சு தைக்கலாம். இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி தைச்சோம்ல அதை கீழே இறக்கி வச்சு கூட தைச்சிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து பட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் வந்து மேலே மட்டும்தான் விட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து பட்டன்ஸ் நமக்கு தேவைப்படாது. மேலே எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அடுத்து காலர் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பேக் பார்ட் வந்து வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 2 ஸ்டிச் வந்து போட்டு விட்டுருங்க. ஷோல்டர் தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க விரல் வச்சு. இப்போ நம்ம பேக் நெக் வந்து நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்னா அதையும் வந்து தச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நெக் வந்து பாதியாக மடிச்சுட்டு சென்டர் நாச் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு காலரோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணலாம். பேக் சைடில் இருந்து இந்த மாதிரி டேப் வச்சு ஃப்ரண்ட் சைடு வரைக்கும் மெஷர் பண்ணணும். இதில் வந்து 9 இன்ச் இருக்குது. நமக்கு காலரோட லென்த் வந்து 9 இன்ச் தேவைப்படுது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கேன். அகலம் வந்து 5.5 இன்ச்சு, நீளம் வந்து 7.5 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம கீழே ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டுட்டு இந்த மாதிரி காலர் கட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே பேட்டர்ன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னை அப்படியே வச்சு நீங்கள் வந்து 9 இன்ச் அளவுக்கு காலர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டர்ன் யூஸ் பண்ணலை அப்படின்னா எப்படி கட் பண்ணுறதுன்றது வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். பேட்டர்ன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக இதை அப்படியே வச்சு 9 இன்ச் நீளத்துக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் வந்து காலர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேட்டர்ன் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் நெக்கோட அகலம் மார்க் பண்ணிக்கலாம் 3 இன்ச்சு. அடுத்து ஃப்ரண்ட் நெக்கோட உயரம் 3 இன்ச் நம்ம வச்சோம், அந்தளவு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு லைன் போட்டுட்டு அந்த கார்னர்ல இருந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணி வளைவாக கோடு போட்டு விட்டுக்கோங்க. இந்த வளைவு கோடுல நம்ம காலரோட லென்த் வந்து 9 இன்ச் மெஷர் பண்ணோம்ல, அதை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் வந்து நான் காலரோட அகலம் மார்க் பண்ணுறேன். ஃபுல்லாக மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேட்டர்ன் வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிறது வந்து ஃபுல்லாக ரவுண்ட் காலர் மெத்தடில் கட் பண்ணியிருக்கோம். நீங்கள் 2 மெத்தடில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைட் காலர் முடிகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் போட்டுக்கோங்க. இப்போ பின் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த காலர் கேன்வாஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண இந்த காலரை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெயின் கிளாத்தில் அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னொரு சைஸ் கிளாத்தும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அயன் பண்ண இடத்துக்கு கீழே வந்து தையல் அளவுக்கு கிளாத் இருக்கிற மாதிரி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். இப்போ மடித்து தைச்சதுக்கப்புறம் சென்டரில் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு கிளாத் எடுத்து வச்சுருந்தோம்னா 2 துணியோட நல்ல பக்கமும் ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த 3 சைடும் நம்ம வந்து தச்சு விட போகிறோம். தச்சு எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இது மாதிரி சிசர் கட் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு கீழேயும் ஒரு தையல் அளவுக்கு கீழே இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் காலரை வந்து நம்ம ரிவர்ஸில் திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்ததுக்கப்புறம் நல்லா அயன் பண்ணி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த காலரை வந்து நம்ம ட்ரெஸ்ஸோட சேர்த்து அட்டாச் பண்ண போகிறோம். ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம ராங் சைடு எடுத்துக்கலாம். காலரில் வந்து கேன்வாஸ் இல்லாத அந்த துணியோட சென்டர் நாச் வந்து கரெக்டாக வச்சு பின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷோல்டர் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சைடில் இருந்து காலர் வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு முடிக்கணும். பின் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சென்டர்லேருந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரண்ட்லேருந்து திரும்ப சென்டர் வரைக்கும் தைக்க போகிறோம். சென்டரில் நம்ம பின் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துல இருந்து ஒரு சைடு நெக் வரைக்கும் நான் தைச்சி விட போகிறேன். ஃபுல்லாக தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இன்னொரு சைடு நெக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம சென்டர் வரைக்கும் தையல் போட போகிறோம்.
நம்ம ஏற்கனவே நிறைய காலர் நெக் சுடிதார் வீடியோஸில் வந்து காலர் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாகவே பார்த்துருப்போம். உங்களுக்கு இதை விட டீட்டெயிலாக வேணும்னா அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக இருக்கிற பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். துணியோட ரைட் சைடு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். காலரையும் இந்த மாதிரி ரிவர்ஸில் திருப்பி எடுத்துக்கோங்க. கரெக்டாக பேக் நெக்கோட சென்டர் வந்து காலரோட சென்டர் வந்து மேட்ச் ஆகிருக்கும். அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரா எட்ஜஸ் எல்லாமே உள்பக்கம் இருக்கிற மாதிரி கரெக்டாக திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு காலர் வந்து திரும்பி கொடுக்கும். இப்போ இந்த ரா எட்ஜஸ் எல்லாம் உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து இந்த இடத்துல போட்டு விட போகணும். அவ்வளோதான். நம்ம இந்த ஸ்டிச் போட்டுட்டோம்னா நமக்கு இந்த காலர் வந்து அட்டாச் ஆயிரும். ஃபுல்லாக வந்து காலர் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து காலரில் தையல் போட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த V Placket Collar Neck Design வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து ஃபுல்லாக வந்து கையெல்லாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் சேனல் பேஜஸ் இருக்குது, அதிலே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.